இந்த டிவிக்கே தொண்டர்கள் இல்லை டிவிக்கே ரசிகர்கள். நீங்கள் ரசிகர்களாக இருங்க, தப்பே இல்லை. ஆனால் நீங்கள் என்றைக்குமே தொண்டர்களாக ஆகவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கான அரசியல் பக்குவமோ அரசியல் தெளிவோ உங்களுக்கு வரலன்னு தான் சொல்ல முடியும். ஸோ நீங்கள் ரசிகர்களாக இருக்கீங்க, சந்தோஷம். ரசிகராக இருங்க, விஜய்க்கு என்ன வேணால் பண்ணுங்கள், அது உங்களுடைய விருப்பம். ஆனால் உங்களுடைய தலைவர் விஜய் இருக்கார் இல்லையா, அவருடைய ஸ்டாண்ட் என்ன தெரியுமா? அவருடைய கொள்கை என்ன தெரியுமா? என்னடா வரவன் போகிறவங்களாம் கொள்கையை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த கொள்கையும் அவரும் சொல்லலை, உங்களுக்கும் தெரியாது, அது வேறு விஷயம். ஆனால் அவருக்கு ஒரு கொள்கை இருக்குது. அது என்ன தெரியுமா? மணி, பணம். ஆமாம், எல்லாருமே வேலை செய்கிறது பணத்துக்காக தான். எல்லாரும் பணத்துக்காக தான் ஓடுவாங்க. சரியா? உங்களுடைய தலைவர் மக்களுக்கு நல்லது பண்ணும் அப்படிங்கிறது அவருடைய மோட்டோ கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் சொல்கிறீங்கள, அவர் ஜெயிக்கலைன்னா நான் அறுத்துக்குவேன், கோர்த்துக்குவேன், செத்துருவேன், பத்துருவேன், என்னவோ வந்துட்டு போங்க, அதெல்லாம் வேறு விஷயம். நீ ஒருத்தன் ஒரு பாட்டி அம்மாலாம் சொல்கிறாங்க, அவன் எனக்கு ஏற்கனவே 2 பையன் இருக்காங்க, விஜய் எனக்கு 3வது பையங்க, அவனும் ஒரு பையங்க. ஏம்மா இது விஜய்க்கு தெரியுமா? நீங்கள் தான் சொந்த குடும்பம், பொண்டாட்டி புள்ள தன்னுடைய இனிஷியலே மாற்றிட்டான். வீன்னு போடுறதுக்கு பதிலாக ஜேவி அப்படின்னு போடணும்ல, அதை இப்போ மாற்றிட்டு சங்கீதா எஸ் அப்படின்னு மட்டும் மாற்றிட்டான். பொண்ணு பிள்ளைய குடும்பத்தை வச்சு காப்பாற்ற முடியலன்னா அதுக்கான என்ன பிரச்சனையோ அது அவங்க பர்சனல் போய் தொலைட்டோம். அதையே அவரால் பண்ண முடியலங்கும்போது சொந்தம். நீங்கள்லாம் யார் அவருக்கு? அவர் நடிக்கிறாரு, பார்த்து சந்தோஷப்படுங்க, விருப்பப்படுங்க. அது உங்களுடைய தனிப்பட்ட ரசிகத்தனம். அவருடைய கொள்கை என்ன தெரியுமா? சம்பாதிக்கிறது மட்டும்தான். இப்போ அவருடைய கேண்டிடேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அளவு பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் இவங்க தான் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட இருந்து அமௌண்ட் வாங்கி கொடுக்க 2 புரோக்கர் இருக்காங்க. இவர் போயிட்டு அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுவார். ஒருத்தவன் புதுசாக தேர்தலில் நிற்கிறான் அப்படின்னா எவ்வளோ வேலை செய்வாங்க நேச்சுரலாக. இப்போ நீங்களே ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சிருக்கீங்க, கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேலை செய்வீங்க? ராத்திரி பகலாக வேலை செய்வீங்களா மாட்டிங்களா நீங்களே இறங்கி? இவர் ஏன் கட்சி ஆரம்பிச்சிட்டு இவர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிரச்சாரத்துக்கு போகிறாரு? இப்போ 2 நாள் லீவு, 3